ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு டாப் 3 ஏஐ வெப்சைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் 3 ஏஐ வெப்சைட். இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஏதோ டைட்டில் போட்டிங்க அப்படின்னா அதுக்குரிய ஸ்கிரிப்ட், ஐடியா, கேப்ஷன், டைட்டில், ஹேஷ்டேக் ஜென்ரேஷன் எல்லாமே பண்ணி கொடுக்கும். நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதுதான் ChatGPTயோட வெப்சைட். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு டைட்டில் கொடுக்குறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வீடியோ யூடியூப் டைட்டில் அண்ட் ஹேஷ்டேக்குன்னு டைப் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கிராஃப்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு 10 லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கு ChatGPTயில். அது பார்த்தீங்கன்னா பழைய பாட்டிலேருந்து எப்படி, ஓல்டு பாட்டிலேருந்து எப்படி புது நியூ லேம்ப் எப்படி பண்ணுறது, அதோடைய ஐடியா பற்றி கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைட்டில், ஹேஷ்டேக் மட்டும்தான். ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு பாட்டில் கிராஃப்ட் டை அண்ட் தமிழ். அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு பேப்பர்லேருந்து எப்படி யூஸ் பண்ணி எப்படி ஃப்ளவர் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன்லேருந்து எப்படி வந்து பீகாக் எப்படி பண்ணுறது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கோகோனட் செல்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிராஃப்ட் பண்ணுறது, வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கார்ட்போர்டு எல்லாத்துக்குமே தெரியும். கார்ட்போர்டு பாக்ஸை வச்சு அந்த மாதிரி வீடு, மினி ஹவுஸு, போட்டு, ஃபோனு, இந்த மாதிரி கார்ட்போர்டு ஹவுஸு என்னென்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக் செல்லுலேருந்து, அந்த உடஞ்ச முட்டையிலேருந்து அந்த மேலே அதை ஓட வச்சு என்ன மாதிரி டெக்கரேஷன் ஐடியா எப்படி பண்ணுறாங்கன்னு அதை பற்றி ஐடியா மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலை எப்படி தூக்கி போடாமல் அது எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி, பென்சில், பென் ஸ்டாண்ட் அதை பற்றி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாப்ஸ்கில், அதே மாதிரி பேப்பர் கப்பில் வந்து என்னென்ன மாதிரி ஸ்மால் டெக்கரேஷன் எப்படி பண்ணுறது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேஸ்ட்டாக வந்து என்னென்ன உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு எப்படி அந்த மாதிரி ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ChatGPTயில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ப்ரோ டிப் ஃபார் டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் டைட்டில் போடுறப்ப வந்து இந்த எமோஜி வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் அட்ராக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸ்டார்ட் வித் மெட்டீரியல், நீங்கள் வந்து பேப்பர் வச்சு பண்ணுறீங்களா, இல்லை பாட்டில் வச்சு பண்ணுறீங்களா, இல்லை பிளாஸ்டிக் வச்சு பண்ணுறீங்களான்னு சொல்லி நீங்கள் டைட்டில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ChatGPT வந்து உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருங்க. பார்த்திங்கன்னா நான் உங்கள் சேனலை கிட்ஸ் கிராஃப்ட் பண்ணி பார்த்து 30 நாளுக்குரிய டைட்டில், ஹேஷ்டேக்கு, ஹுக் தயார் பண்ணி பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். நம்ம என்னன்னு சொல்லி கொடுப்போம். ஓகேங்களா? கார்ட்போர்டு வச்சு எப்படி மினி ஹவுஸ் பண்ணுறதுன்னு நான் ChatGPT கேட்டேன். அது வந்து சூப்பர் தேர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அது வீடியோ டைட்டில் பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு பாக்ஸில் மினி ஹவுஸ் டைட்டில் வந்து பெஸ்ட் ஐடியா சொல்லி கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து யூடியூப் சம்மந்தமாக தான் போடுறோம். அதனால் பழைய கார்ட் பாக்ஸ்லேருந்து அழகான மினி ஹவுஸ் சவுதி எப்படி இந்த ஷார்ட் வீடியோவில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக் வந்து ஹேஷ்டாக் DIY, அதே மாதிரி ஹேஷ்டாக்கில் கார்ட்போர்டு கிராஃப்ட், அதே மாதிரி ஹேஷ்டாக் வந்து தமிழ் கிராஃப்ட், ஹேஷ்டாக் மினி ஹவுஸ். இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி ஹேஷ்டாக் போடுறாங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறப்ப டை, கார்ட்போர்டு, தமிழ் கிராஃப்ட் இந்த மாதிரி இந்த தமிழ் கிராஃப்ட் டைப் பண்ணி போட்டாங்கன்னா நம்முடைய வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வர மாதிரி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ChatGPTயில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இந்த வாய்ஸ் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா பழைய கார்ட்போர்டு வந்து இவ்வளோ அழகாக ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் வாய்ஸ் ஓவரை கிளிக் பண்ணி வீடியோ போட்டிங்கன்னா நல்லா ரீச் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் விஷுவல் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க 60 செகண்டில். அது பார்த்தீங்கன்னா 0.5 செகண்டில் ஷோ உங்கள் கார்ட் பாக்ஸில் வந்து எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், கட் பண்ணுறது, அதே மாதிரி கலரிங் பண்ணுறது, மினி டெக்கரேஷன் பண்ணுறது, LED பண்ணுறது, ஃபைனலாக எவ்வளோ பண்ணுறதுன்னு 60 செகண்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்து இப்படி கார்ட்போர்டில் இது பண்ணலான்னு சொல்லி இந்த ChatGPT கேட்டால் கரெக்டாக கொடுத்துரும். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11 லேப்ஸ். இது எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வெப்சைட்டை போய் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து சைன்அப் பண்ணிக்குவோம். உங்கள் ஜிமெயில் ஐடி போட்டு நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். ஹலோ கைஸ், இப்போ நம்முடைய 11 லேப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்.
இந்த பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஒரு கதை ஒன்று டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கதையை காப்பி பண்ணி அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் பண்ணோடனே ஜென்ரேட் ஸ்பீச், அதுக்கு முன்னாடி நான் எந்த வாய்ஸில் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி இதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாய்ஸாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணி என்ன வாய்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கலாம். இதான் வாய்ஸ். இது வந்து லேடிஸ் வாய்ஸ். இந்த மாதிரி பில் வாய்ஸ். அதே மாதிரி இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேட்சாக இருக்கும். இதுக்கு தான் நாங்கள் கதைக்கு வைக்க நினைக்கிறோம். நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுக்குறோம். ஒரு நாள் ஒரு சிறுவன் ஒரு காயம் அடைந்த நாயை பாதையில் கண்டான். அது நடக்க முடியாம மெல்ல மெல்ல குறைத்து கொண்டிருந்தது. பையன் அதை தூக்கி வீட்டுக்குள் கொண்டு போய் உணவும் தண்ணீரும் கொடுத்தான். அந்த நாளிலிருந்து அது பையனோட ஷேடோ மாதிரி பின்னால் வந்தது. ஒரு நாள் பையன் அழுதான். அவனுடைய அம்மா கேட்டாங்க, ஏன்றா கண்ணு? அவன் சொன்னான், அந்த நாய்க்கு காயம் சரியாகி போச்சு, ஆனா அது போயிடுச்சு. அம்மா சிரிச்சு மெதுவா சொன்னாங்க, அது போயிடலரா, அது உன் நன்மையோட ஆசீர்வாதமாகி உன்னோட மனசுலயே இருக்கு. மாரல், நல்ல மனசுக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லாமலே உயிர்களும் தெரிஞ்சுக்கிறதுங்க. யூடியூப் ஷார்ட்ஸ் ஐடியா, வாய்ஸ் ஓவர், சாஃப்ட் தமிழ் நரேஷன். நம்ம என்னென்ன போட்டிருக்கோமோ அது என்னென்ன டெக்ஸ்ட்டை வச்சு அது எல்லாமே வரிசையாக சொல்லிகிட்டே வந்துடும். இன்றைக்கி இந்த டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த வாய்ஸ் ஓவர் கரெக்டாக இருக்குது. இதையே பார்த்திங்கன்னா சவுண்ட் வாய்ஸ் சேஞ்சுன்னு இருக்குது. வாய்ஸ் சேஞ்சை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கார்டு வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தோன்னா ரெக்கார்டு வீடியோ கிளிக் பண்ணி நம்ம வாய்ஸ் சேஞ்சர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் வந்து என்ன சவுண்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் வந்துடும். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது அனிமலுடைய சவுண்டு, இது பேஸு, பூம்ஸு, பிரைம்ஸு, டெவில் சவுண்டு, இந்த மாதிரி சவுண்டு நம்ம கிளிக் பண்ணி கேட்டாங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிடும். இது வந்து பீஸ்ஃபுல் சவுண்டு, இது சினிமாட்டிக் சவுண்டு, இது டீப் சினிமாட்டிக் பேஸ் டோன், இது உமன் ட்ரிப், ரெயினோட சவுண்டு. உங்களுக்கு எந்த மாதிரி சவுண்ட் வேணுமோ யூடியூப்பில் ஆட் பண்ணிவிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி இன்னொரு கதையை வந்து நான் ஜென்ரேட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு இந்த ஐடியா தோணும். ஒரு நாள் தோட்டத்துல ஒரு சின்ன பூ மலர்ந்தது. அது தன்னோட அழக கண்ணாடி மாதிரி பார்த்துக்கிட்டு சொன்னது, நான் சின்ன பூ தான், ஆனா எல்லாரும் என்ன பார்க்கணும். அப்படி நினைக்காதே பூவா, நீயும் உன் நேரத்துல பிரகாசிப்ப. மழை வந்தது, பூ விழுந்தது, ஆனா அந்த மண் மனம் முழு தோட்டத்தையும் வாசனையா நிரப்பியது. மரம் சிரிச்சு மெதுவா சொன்னது, பாரு பூவா, நீயே போன பிறகும் உன் வாசனை இங்க இன்னும் இருக்கு. நம்ம இன்னொரு முக்கியமான வெப்சைட் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா pixabay.com.videos. இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் வீடியோஸ் கிடையாது. இந்த வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்பில் தாராளமாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸில் ஃபோட்டோஸ் இருக்குது, வெக்டர்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது, 3D மாடல்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், 28 செகண்டு, 8 செகண்டு, 14 செகண்டு, ஒவ்வொரு வீடியோனா ஒவ்வொரு செகண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஷார்ட் வீடியோவுக்கு இந்த யூஸ்ஃபுல் ஆகும். அதே மாதிரி நம்ம போர்ட்ரேட்டு, ஹாரிசான்டல் வீட்டுக்கு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நேச்சர் அப்படின்னு கிளிக் பண்ணி நான் வீடியோ கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4K HD எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா 21 செகண்ட் இருக்குது, 46 செகண்ட் இருக்குது, 20 செகண்ட் இருக்குது. நம்ம இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்ப்போம், எப்படி சவுண்டு வந்து மட்டும் பார்ப்போம். இதே மாதிரி இந்த சவுண்டையும் பார்ப்போம். அதே மாதிரி
எஃபெக்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எனி எஃபெக்ட் அனிமேஷன் கிளிக் பார்ப்போம். அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இது நம்ம யூடியூப்க்கு வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மியூசிக்னா கேமிங்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரிலாக்ஸிங் மியூசிக்னால் நீங்கள் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு இந்த ரிலாக்ஸிங் சவுண்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நைட் தூங்குறவங்களுக்கு நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும், நல்லா தூக்கமும் வரும். அதுமாதிரி சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும். மழை பெய்கிற சவுண்ட் இருக்குது, அந்த மாதிரி நம்ம பிக்ஸார்ட்ல வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இதை போட்டுக்கலாம். அதுமாதிரி 3D மாடல்ஸ்ன்னு இருக்குது. இந்த 3D மாடல்ஸில் கிளிக் பண்ணுறேன். அது 3D மாடல்ஸில் என்ன ஆப்ஷன் நீங்கள் பாருங்கள். நான் அந்த பையனை கிளிக் பண்ணுறேன். த்ரீ வீடியோ எப்படி நம்ம வந்து ஸ்லைட் பண்ணி இப்படி பார்த்துக்கலாம். 3D வியூவில் எப்படி இருக்குது, பேக்கில் எப்படி இருக்குது, ஃப்ரண்ட்டு எப்படி இருக்குது, சைடில் எப்படி இருக்குது, லெஃப்ட்டில் இருக்குது, அந்த மாதிரி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். லாஸ்ட்டில் எப்படி இருக்குது, ஜூமிங்கில் எப்படி இருக்குது, ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி ரொட்டேட் ஆகுது, லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோஸ் வந்து இல்யூஷன், எக்ஸ்ப்ளோரு, இது வந்து ஹெச்டி இமேஜோடு நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இந்த போஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ரோத் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இதில் போய் டேரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண ஆப்ஷன் கேட்டிங்கன்னா அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹெச்டி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் நான் எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கேன்வாவில் போய் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா யூடியூப் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூடியூப்பில் இந்த வீடியோ ஆட் ஆகிடுச்சு, அதாவது கேன்வாவில். சப்போஸ் இதில் நீங்கள் வந்து வீடியோ ஆட் ஆகிடுச்சு, இதில் சப்போஸ் நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் போய் சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை டெக்ஸ்ட் ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட் ஏதாவது சேர்த்துக்கலாம். எலிமெண்ட் ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம்.
கேன்வானை பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எப்படி வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி இதில் போகிறது பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி டாப் 3 ஏஐ வெப்சைட்டு, டாப் 5 ஏஐ வெப்சைட்டு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.